அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ரிஷப ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் நடக்கவிருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி. இந்த சனியானது உங்களுக்கு லாபச்சனி என்று அழைக்கக்கூடியதுங்க. ஸோ இந்த நிகழ்வு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறவிருக்கு. சனி பகவான் கர்மக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் தன்னுடைய அதாவது நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைக்கேற்ப பலனை அளிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். நீதிமான் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த கிரகத்தினுடைய பயிற்சி, அதாவது மீன ராசியில் நடைபெறவிருக்கும் இந்த ஜென்ம சனி, அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் நடைபெறவிருக்கும் இந்த லாபச்சனியானது எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிஷப ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு, அதாவது இந்த சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் இடத்திற்கான அதிபதி என்று அழைக்கக்கூடியவர். அதே நேரத்தில் இந்த சனி பகவானுடைய பார்வை 5 மற்றும் 8ஆம் பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. ஸோ ரிஷபராசிக்காரர் அப்படின்னாவே எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக செய்யக்கூடிய நபர்கள். ஒரு விஷயத்தில் எந்த விதத்துலையும் தவறு நடந்துடக்கூடாது. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம செய்கிற விஷயங்கள் மற்றவங்களை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். ரொம்ப வைராகிய குணம் படைத்தவர்கள். எல்லா விஷயத்தையுமே எல்லாருக்கும் ஒருபடி மேலே தான் செய்யணும். ஸோ எல்லாத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய தடைகள் மற்றும் தேவையில்லாத விரயங்கள், நஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்ததுங்க. ஸோ எல்லா விஷயமும் கரெக்டாக பார்த்து பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி காலகட்டங்கள், அதாவது இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் நமக்கு ஏதாவது நிகழ்வுகள் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த 11ஆம் வீட்டில் நடைபெறக்கூடிய சனி பயிற்சி மிகவும் சாதகமான சூழ்நிலையாக இருக்க போதுங்க. எல்லா விஷயத்தையுமே பார்த்து பண்ணுறீங்க, ஆனால் அதில் நிறைய தவறுகள் நடந்துகிட்டே இருக்குங்க. என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியல. திடீர்னு பெரிய சேஞ்சஸ் வந்தது. அந்த சேஞ்சஸ்லேருந்து மீண்டு வெளியே வரணும், அதாவது என்ன இழப்புகள்லேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருந்தது. எல்லாமே கரெக்டாக தாங்க போயிட்டு இருந்தது. ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் செஞ்ச விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு எல்லாம் பெரிய மாற்றம். மீண்டும் அந்த வேலையை என்னால் செய்ய முடியுமா, மீண்டும் நான் அந்த பழைய நிலைக்கு வர முடியுமா அப்படிங்கிற யோசனையிலேயே நிறைய காலம் ஓடிட்டுருக்கு. ஸோ வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும், சனி பயிற்சி எப்படி இருக்கும், ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய யோசித்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்காதுன்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேங்க, இந்த காலகட்டங்கள், இந்த வரக்கூடிய லாபச்சனியானது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 95% பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சிங்க. எப்படின்னா, உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்த இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளில் உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் சாதகமற்ற சூழ்நிலை எப்படி நடந்திருக்கும். ஸோ எது பண்ணாலுமே நம்மளை குறை சொல்கிற மாதிரி, எது பண்ணாலுமே நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லா விஷயத்துலையும் டாமினேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் செய்கிறதே சரியில்லை அப்படின்னு சொல்லி குறைகள் கூறக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த நிலையானது இப்போ மாறப்போகுதுங்க. அவங்களே உங்களுக்கு, அதாவது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களுடைய உயர் அதிகாரிகள், உங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற சக ஊழியர்கள்கிட்ட இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுங்க. உங்களுடைய வேலையை பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நீங்கள் செய்யக்கூடிய வேலை கண்டிப்பாக நல்லபடியாக செய்கிறீங்க, அதுக்கு உண்டான ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ், ஒரு இன்சென்டிவாக இருக்கட்டுங்க, அதே போல் உங்களை சம்பள உயர்வாக இருக்கட்டும், பதவி உயர்வு எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டங்கள். ஸோ இது வரைக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயம் வரப்போகுதுங்க. அதாவது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அவங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுடைய ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுடைய ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கோ, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கோ அவங்களுடைய தேவைகள் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் அந்த புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எது பண்ணாலுமே ரொம்ப தடைகளாகவே போயிட்டுருக்கு. எந்த வேலையை செய்யணும்னு நினச்சா கூட ஆரம்பித்த இடத்துலையே தான் நிற்கிறேன் தவிர அடுத்த ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியல. இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பழைய நிலைக்கு நான் ரீச் ஆயிடுவேன். ஸ்டார்ட் பண்ணுறதுலேயே இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இது எப்போ தான் மாறும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக புது பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களும், ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களும் அவங்களோட பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண, அதாவது புதிய ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு இன்னொரு பிஸ்னஸ் அடிஷ்னலாக பண்ணுறதுக்கான யோக காலகட்டமாக இருக்க போது. எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ உங்களுடைய பிஸ்னஸ்லேயே, உங்களுடைய ஆப்போனட் பிஸ்னஸாக இருக்கட்டுங்க, ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறது, அதாவது உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, உங்களுடைய பொருட்களையும் உங்களுடைய தரத்தையும் குறைவாக சொல்கிறது,
அதாவது தரம் தாழ்த்தி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. இதனாலேயும் உங்களுக்கு பிஸ்னஸ் நிறைய அஃபெக்ட் ஆகிருக்குங்க. அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுடைய அடிஷ்னல் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. இருக்கிற ஒரு பிரான்ச்சை ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஒரு பிரான்ச்சை வச்சு நடத்திட்டுருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிரான்ச் அப்படிங்கிறது அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல இருக்கிறது, அதே இன்னொரு புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கோ, அதை கிளைகள் ஓப்பன் பண்ணி அதில் நிறைய பேர்த்த அப்பாயின்மெண்ட் பண்ணி வேலை வாங்க வைக்கக்கூடிய அளவுக்கு யோக காலமாக இருக்க போது உங்களுடைய வருமானங்கள் நிச்சயமாக பெருகுங்க. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த முடிவுகள் அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்காமல் வந்திருக்கும். ஏன்னா எல்லாமே மேரேஜ் ப்ரப்போசல்லாம் வருதுங்க. நிறைய அலைன்ஸ் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஜாதகம் எல்லாமே நல்லபடியாக செட் ஆகிருக்கு. ஆனால் கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் சரியாக நடக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த திருமணம் அப்படிங்கிறது தடை வந்துகிட்டே இருக்குங்க. எல்லாம் ஓகேங்க, எல்லா ஜாதகமும் சூப்பராக செட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திருமணம் அப்படிங்கிற நேரத்தில் ஏதாவது தடை வருது. ஸோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இந்த லாபச்சனியால் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள், நீண்ட நாள் தடை அப்படிங்கிறது விலகுங்க. உங்களுக்கு கிடைத்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களை ரிஜெக்ட் பண்ணவங்களே கட்டாயமாக உங்களை கூப்பிடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்கள் குழந்தைங்களுக்கு, அதாவது பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள், இந்த மார்ச் மாதம், ஏப்ரல் மே காலகட்டங்களில் நிச்சயமாக அது திருமண வரன்கள் அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச மாதிரி கை கொடுங்க. குழந்தைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலமாக இருக்க போது இந்த லாபச்சனி காலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்தில் படும்பொழுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த புத்திர தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. புத்திர பாக்கியம் கை கொடுவதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. ஸோ குழந்தை இல்லாததே ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா போகிற இடம் வர இடமெல்லாம் எல்லாமே எவ்வளோ அவமானங்கள் போடணுமோ, எவ்வளோ நம்ம கெட்ட பேர் வாங்கணுமோ அந்தளவுக்கு வாங்கியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லாமல் போச்சு அப்படின்னா இவங்க மத்தியில் வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்குலாம் சில சூழ்நிலைகள் வந்திருக்கு. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க நம்மளை பற்றி பேசினா கூட பரவாயில்லைங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம கல்யாணம் பண்ணி போன மாமனார் வீட்டிலையோ, அதாவது நம்மளுடைய கணவருடைய அப்பாவோ அம்மாவோ அவங்க வழி உறவினர்கள்லாம் நம்மளை குத்தி காட்டும் போது ஏன்டா இந்த கடவுள் இந்த மாதிரி நமக்கு ஒரு குறையை வச்சார் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலை வந்துருச்சுங்க. இந்த நிலை மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது, புத்திர தடை அப்படிங்கிறது விலகும். ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் இந்த காலத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. நிறைய இடத்துக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும், ஒரு வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக பூர்த்தி அடையக்கூடிய காலமாக இருக்க போகுது. இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் தடை, ஒரு இடத்துல பணம் கேட்டால் கூட நமக்கு கிடைக்கலைங்க, நான்லாம் நிறைய பேர்த்துக்கு கொடுத்து உதவி பண்ணால் இன்றைக்கி நான் போய் எனக்கு ஒரு உதவின்னு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறவங்க கூட ஒரு பண தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் பூர்த்தி ஆகுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. நிறைய விஷயங்கள் மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. இதே நேரத்தில் ஒரு பழைய வாகனங்கள், வண்டி வாகனங்கள் இருக்குது, அதை விற்பனை செஞ்சுட்டு, அதாவது புது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும், வீடு கட்டுறதற்கான சில சுப யோகங்கள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஸோ நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்கணுங்க, ஸோ இருக்கிறத எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கணும். இல்லை வீடு வேலையை கரெக்டாக முடிக்கணும், இல்லை சொந்தமாக ஒரு புது வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த லாபச்சனி காலகட்டங்களில் புதுசாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம், வீடு கட்டி முடிப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறதுல ஏற்படும். பதவி உயர்வும் பட்டமும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லக்கூடிய, எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்க, யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கல, பேசினாவே பிரச்சனையாயிட்டே இருக்குங்க. அதனால் பேசாமல் 2 பேரும் கொஞ்ச நாள் தனித்தனியாக இருந்துடலாம், பிரிஞ்சு வாழலாம், இல்லை நம்ம 2 பேர்த்தோட லைஃப் இது செட் ஆகாது, பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஏதாவது ஒரு காலகட்டங்களில் ஒரு கணவன் மனைவிக்கோ, இல்லை மனைவி கணவனுக்கோ ஒரு எப்படின்னா ஒரு பாதுகாப்பாக இருக்கணுங்க, அதே நேரத்தில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த 2 விஷயமே எங்களுக்கு இல்லை. வெளியே எவ்வளவோ பிரச்சனையை நான் சமாளிக்கிறேங்க, ஆனால் வீட்டில் வந்தால் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல, யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல, அந்தளவுக்கு என்னுடைய சூழ்நிலை மாறிட்டுருக்கு. ஸோ இந்த லைஃப் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தாங்க நல்ல நிலைக்கு மாறுமா, மறுபடியும் நான் இழந்த ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படிங்கிறது மீண்டும் என்னோடய வாழ்க்கையில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே குறையுங்க. நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க.
நிறைய இடத்துல கேட்ட இடத்துல எனக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நான் நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு எந்த உதவியுமே நடக்க மாட்டேங்குன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு கேட்டபடி சில உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். தொட்டது துலங்கும் ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. போட்ட முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி கொடுக்குங்க. நீண்ட நாட்களாக, அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. இந்த லவ் மேரேஜ் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த லவ் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு மேலேங்க கண்டிப்பாக அந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ரொம்ப நாளாக ஹெல்த் பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கோம். நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டோங்க. ஆனால் ஹெல்த்தில் எந்த ஒரு விதமான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதே இல்லவே இல்லை. சரி, ஏன்னா அடிக்கடி டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாச்சு. ஆனால் யாராவது ஒருத்தருக்கு எங்கள் வீட்டில் ஒன்று தாய் தகப்பனுக்கோ இல்லது மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ யாருக்காவது ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள் அப்படிங்கலாம் நீங்கக்கூடிய காலம். எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகள் நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குங்க. சரியாக உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஞாபக மறதி அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. படிக்கலாம் அப்படின்னு நினச்சா இந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டே காட்ட முடியாத அளவுக்கு சில சூழ்நிலை ஓடிட்டுருக்கு. இந்த காலகட்டங்களில் இந்த கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள், இந்த ஞாபக மறதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது நிறைய சுப பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலங்க. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஜென்ம குருவாலேயும் நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ சில காலகட்டங்களில் நம்மக்கிட்ட மற்றவங்க நம்ம மேலே இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மறுபடியும் திரும்ப நான் அதே பழைய நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லாபச்சனி காலகட்டங்களில் கண்டிப்பாக எல்லா விதமான சுப நிகழ்வுகள் சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. புதுசாக ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஏதாவது அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்குமான்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல காலகட்டங்கள். பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான நிகழ்வு காலகட்டமாக இருக்க போதுங்க. கணவன் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுங்க. அதேமாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கலாங்க. வேலை விஷயமாக ஏதாவது மாற்றங்கள் செய்யணும், வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக இது இருக்கக்கூடிய காலமாக இருக்க போது. விவசாயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபமான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஆகணுங்க. இந்த ஜென்ம குருவால் சில பாதிப்புகள் அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த நிகழ்வுகள் கூட மேக்கு அப்புறமா உங்களுக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சுருக்கமாக சொல்ல போனாங்க, இந்த லாபச்சனி ரிஷபராசி என்பவர்களுக்கு சுமார் 95% நல்ல பலனை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. ஸோ இருக்கக்கூடிய சூழ்நிலையை கரெக்டான விதத்தில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல விதமான சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கும் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல விதமான அற்புத பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்கும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.